இறுதியாக உங்களுக்கு ஒரு உண்மை கதையை கூறி விடைபெறலாம் என நினைக்கிறேன். வாகரை பிரதேசத்திலே ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு இடைவிலகல் மாணவனை ஒரு ஆசிரியர் சந்திக்கிறார். அந்த இடைவிலகல் மாணவனை அணுகி அந்த ஆசிரியர் கேட்குறார், நீ ஏனப்பா பாடசாலைக்கு போகிறல்ல, உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்குறார். மாணவன் சொல்கிறான், என்னுடைய தாயும் தகப்பனும் யுத்தத்தில் இறந்து விட்டார்கள். எனக்கு ஒரு தம்பி இருக்கு, ஒரு தங்கச்சி இருக்கு. நாங்கள் பாட்டியின் அரவணைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பாடசாலைக்கு வர இயலாது. நான் தான் தொழில் செய்து இந்த குடும்பத்தை பார்க்கணும். ஆகவே நான் பாடசாலைக்கு வர இயலாது. நான் இப்போ இறால் பிடிக்கிறதுக்கு நான் இப்போ கடலில் போய் கொண்டிருக்கிறேன். என்னை நீங்கள் பாடசாலைக்கு சேர்க்கிற எண்ணத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான். ஆனாலும் அந்த ஆசிரியர் அந்த மாணவனின் பாட்டியை போய் சந்திக்கிறார். பாட்டியை சந்தித்து பாட்டியிடம் விடயத்தை சொல்கிறார். பாட்டி சொல்கிறார், என்ன ஐயா செய்கிற, அந்த பொடியன்தான் இப்போ இந்த இறால் பிடிக்கிறதுக்கு போய் 5,000 ரூபா பணம் சம்பாதிச்சு கொண்டு வாரான். அவன் பள்ளிக்கு போய் இனி படித்து இனி என்ன உத்தியோகம் எடுக்கிற, அதெல்லாம் எங்கள் ஐயா எங்களுக்கு சாத்தியமாக அதை விடுங்க ஐயான்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறார். இருந்த போதிலும் அந்த ஆசிரியர் சொல்கிறார், இல்லை, இவன் படிக்கக்கூடியவன், இவனுடைய முகத்தை பார்க்குற நேரம் இவன் நிச்சயமாக படிப்பான். தயவு செய்து நீங்கள் தான் உங்களோட காலத்தில் படிக்கலை என்றாலும் இந்த இளம் பிள்ளைகளையாச்சிலும் நாங்கள் பள்ளிக்கு அனுப்பணும். ஆகவே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மாடுகளை விற்றாவது இந்த மாணவனை படிப்பீங்கன்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். இறுதியிலே வேறு வழி இல்லாமல் பாட்டி சம்மதிக்கிறார். பாட்டியின் சம்மதத்தை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் இந்த மாணவனை ஓரளவு பாடசாலையின் பால் ஈர்க்கச் செய்து, ஆரம்பத்திலே அந்த மாணவன் பெரிதாக பாடசாலைக்கு செல்வதை விரும்பவில்லை. இருந்த போதிலும் இந்த ஆசிரியரினுடைய நெச்சரிப்பு தாங்க முடியாமல் இந்த மாணவன் பாடசாலைக்கு செல்கிறான். அவன் கதிரவழி விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்திலே அவன் சேர்க்கப்படுகிறான். சேர்த்த மாணவன் ஆரம்பத்தில் அவனுக்கு பாடசாலைக்கு செல்ல விருப்பம் இல்லாத போதிலும் அவனுக்கு கல்வி மேல் கொண்ட ஒரு விருப்பம் காரணமாக அவன் நன்றாக படிக்கிறான். நடைபெறுகின்ற பரீட்சையிலே உயர்ந்த பெறுவர்களை பெற்றுக்கொண்டிருந்தான். இறுதியாக காப்போத்த சாரணத பரீட்சைக்கும் தோற்றுகிறான். அதிலும் சித்தி அடைகிறான். காப்போத்தை சாரணத்தில் சித்தியடைந்த இந்த இடைவெளி மாணவன் காப்போத்த உயர்தர வகுப்புக்கு அனுமதிக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலே எதிர்பாராத விதமாக பாட்டி இறந்து விடுகிறார். பாட்டியின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மாணவன் மிகவும் வேதனை அடைந்தான். இருந்த போதிலும் பாட்டியின் மறைவுக்கு பின்னும் அந்த மாணவன் தொடர்ந்து கற்றான். அதன் வாயிலாக காப்போத்த உயர்தர வகுப்பிலும் சித்தியடைந்து அவன் பல்கலைக்கழக படிப்பையும் மேற்கொண்டு பட்டதாரியாக வெளிவருகிறான். இந்த இடைவிலகல் மாணவன் பட்டதாரியாக வந்ததின் பின் சமூகத்திலே அவனுக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படுகிறது. சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவனை பெருமையாக பேசிக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையிலே அவனுக்கு பட்டதாரியாக இருந்த காரணத்தினால் அவனுக்கு வாகரை பிரதேச செயலகத்திலே சமுத்தி மேனேஜராக பதவி கிடைக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சி. அவனுக்கு உண்மையிலே மிகவும் பூரிப்பு. தான் இடைவிலையாக இருந்து இறால் பிடிக்கச் சென்ற தன்னை ஒரு ஆசிரியர் வழிப்படுத்தி என்னை பட்டதாரியாக்கி சமுத்தி மேனேஜராக நாங்கள் வந்துவிட்டோம் என்று பெரும் மகிழ்ச்சியோடு அவன் இருந்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தங்கையின் புதல்வர்களை 2, அதாவது இவன் இடைவிலகல் மாணவனின் மருமக்கள் இருவரையும் பல்கலைக்கழகம் அனுப்பி அவர்களையும் பட்டதாரியாக்கி அவர்கள் தற்பொழுது கொழும்பிலே தனியார் கம்பெனிகளிலே நல்ல பதவியில் அமர்த்தப்பட்டு நல்ல சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடைவிலகல் மாணவன் இந்த சமுத்தி மேனேஜரின் 2 புதல்வர்கள் தற்பொழுது இலங்கை பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன்தான் கதிரவழி விக்னேஸ்வரா கல்லூரியிலே 2 வருடங்களுக்கு முன் காப்போத்த உயர்தர பரீட்சையிலே தொழில்நுட்ப பிரிவிலே அதிகூடிய பெறுபரை பெற்று, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே 4வது ரேங்க் பெற்று அவன் தற்பொழுது பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பை மேற்கொண்டிருக்கின்றான். இந்த கதையிலே பாருங்கள்,
ஒரு இடைவிலைகள் மாணவனை ஒரு ஆசிரியர் வழிப்படுத்துகிறார். அந்த இடைவிலைகள் மாணவன் உச்சத்தை தொடுகிறான். அது மாத்திரமல்ல, தனது குடும்ப உறுப்பினர்களையும் பட்டதாரியாக்கியிருக்கிறான். தன்னுடைய மருமகன்மார் 2 பட்டதாரிகள், நல்ல சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய புதல்வர்கள் 2 தற்பொழுது இலங்கை பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று எங்களுடைய சமூகத்திலே இடைவிலைகள் மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் செய்த வேலையை ஏனையோர்களும் சமூகத்தில் உள்ளவர்களும் செய்ய வேண்டும். ஒரு இடைவிலைகள் மாணவனால் பல பட்டதாரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இடைவிலைகள் மாணவனைத்தான் இந்த ஆசிரியர் வழிப்படுத்தினார். ஆனால் அவனோ தனது மருமகன்மார் 2 பேர், தன்னுடைய புதல்வர்கள் 2 அனைவரையும் அவர் பட்ட படிப்பை பெற வைத்தார். ஆனால் இன்று இந்த இடைவிலைகள் மாணவனான சமுத்தி மனேஜர் உயிருடன் இல்லை. அதுதான் கவலை. ஆனாலும் இந்த இடைவிலைகள் சமுத்தி மனேஜர் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு உதாரண புருஷர். அந்த கிராமத்துக்கு இவர் ஒரு உதாரண புருஷர் மாத்திரமல்ல, பாரத பிரதேசத்துக்கு மாத்திரமல்ல, கல்வி புலத்திலே இவர் ஒரு உதாரண புருஷர் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, இதை நீங்கள் முன்னுதாரணமாக கொண்டு திகழ வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன். நன்றி.